நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் கிணத்த காணும். வீரலட்சுமி வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்னையா வேணும் சொல்லுங்கய்யா. நல்லா கற்பூரம் எடுத்துட்டு தீவாரா நீல கோயில் போய் வேறியா என்ன 1 கோடி ரூபாய் கற்பூரம் வாங்கி கொடுங்க ஏத்துறேன். செவ்வாய் கிரகத்திலே தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்க ஊர்ல இன்னும் கிடைக்கல. பேசாம ஒரு மணி எழுதி விட்டுருவோமா? இதுக்கு படம் அடிக்கிறதுக்கா? இங்க தாய் இல்லாம கஷ்டப்படுற, அங்க தண்ணி இல்லாம கஷ்டப்பட போறியா? நீ தான் நீரோட்டமாகுது. ரத்த ஓட்டம் மேல இதெல்லாம் நீரோட்டமாகுது. சுத்திட்டியா? என்ன இது? அது தெரியாம தானப்பா நின்றுட்டு இந்த ஊரு ஃபுல்லா எங்க கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சு. யார் இடத்த யார் ஆக்கிரமிக்கிறது? அரசாங்கத்தை எதிர்த்துட்டு நம்மளால எதுவும் செய்ய முடியுமா? அதுக்கப்புறம் இது 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 ஊரு அவ்வளவுதானே இருக்கு. பணத்தை வாங்கிட்டு போறதை விட வேற என்னடா அருகதை இருக்கு உங்களுக்கு? சொந்த ஊர் விட்டு வெளியே போனா உடம்புல இருந்து உயிர் போறதுக்கு சமம். அதுக்கு நம்ம எல்லாருமே செத்தே போயிடலாமே. கோயிலோட தலை வரலாறு சொல்லுங்களா? மூடியே இல்லை. நீங்க தலை வரலாறு பத்தி கேக்குறீங்க. சொல்றேன். தலை வரலாறு கேட்ட உடனே எனக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் ஆச்சு. சொல்லுங்க சாமி. வரலாறுல நம்ம நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நகைச்சுவை நடிகர் யோகி பாபு கதாநாயகனாக நடித்திருப்பது இந்த படத்தினுடைய பிளஸ். ஆனால் இந்த படத்துல சொல்லிக்கிற மாதிரியே நகைச்சுவை காட்சிகள் அமையாமல் போனது படத்தினுடைய மைனஸ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிராமத்தினுடைய காட்சிகள் எல்லாம் ரொம்ப துல்லியமாக ரொம்ப அழகியலோட படம் பிடிக்கப்பட்ட விதம் படத்தினுடைய பிளஸ். ஆனால் அந்த கிராமத்து மனிதர்களுடைய வாழ்வியலை இன்னும் துல்லியமாக சொல்லாமல் போனது படத்தினுடைய மைனஸ். படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தில் நடித்த பலர் ரொம்ப அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தது படத்தினுடைய பிளஸ். ஆனால் அதே நேரத்தில் படம் ஒரு சில கேரக்டர் மட்டுமே சுற்றி வந்து ஒரு சலிப்பை ஏற்படுத்தினது படத்தினுடைய மைனஸ். இப்படி இந்த படத்தில் இருக்கிற பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்து போறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். கிணத்த காணும் திரைப்படத்தினுடைய ஒன்லைன் கதை சுருக்கம் என்ன அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம், மழைக்காக ஏங்கி இருக்கிற ஒரு கிராமம், தண்ணீர் வறட்சியில் பிரச்சனையில் கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு கிராமத்து மக்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து ஊருக்குள்ளேயே ஒரு கிணத்தை வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் இறங்குறாங்க. அவங்க கிணத்தை வெட்டிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்திருக்கு. அந்த அதிர்ச்சியிலேருந்து அவங்க எப்படி மீண்டு வந்தாங்க, அவங்களுடைய தண்ணீர் பிரச்சனை சரியாச்சா, அவங்களுடைய வாழ்வியலில் என்னென்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் வந்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப நகைச்சுவையோட சொல்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கிற திரைப்படம் தான் இந்த கிணத்த காணும். படத்தினுடைய முதல் பிளஸ் யார் அப்படின்னா இயக்குனர் சுரேஷ் சங்கையா அவர்கள் தான். ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை கையில் எடுத்துக்கிட்டு அதில் சுவாரஸ்யமான சில விஷயங்களை அப்படியே வழிநெடுக அப்படியே வச்சுக்கிட்டே போய் நமக்கு பார்க்கும் பார்வையாளர்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சி பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கிறார். இந்த படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பாகவே அவர் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப துயரமான செய்தி. படத்தை பார்த்து முடிக்கும் பொழுது ஒரு நல்ல இயக்குனர் இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருந்து இன்னும் ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோண வச்சிடுறாரு. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். படத்தில் எழுத்தாகவும் சரி காட்சிகளாகவும் சரி நிறைய விஷயங்கள் ரொம்ப இயல்புக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது படத்தினுடைய ஆகச்சிறந்த பிளஸ். அந்த பிளஸுக்கு காரணமானவர் படத்தின் இயக்குனர் சுரேஷ் சங்கையா. படத்தினுடைய அடுத்த பிளஸ் நாயகன் யோகி பாபு அவர்கள் தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு கோயில் பூசாரி கதாபாத்திரம். அதை தாண்டி
அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையை எதிர்கொள்கிற கையாளுகிற ஒரு இளைஞனாகவும் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறார். தான் ஒரு நகைச்சுவை நடிகர் அப்படிங்கிறத படம் முழுக்க அங்கங்கே அவர் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதை தாண்டி தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தில் ரொம்ப அழுத்தமான ஆழமான நடிப்பை வெளிப்படுத்தி தான் ஒரு குணச்சித்திர நடிகர் என்பதையும் அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யோகி பாபு அப்படிங்கிற அந்த கேரக்டரை எடுத்துட்டு அந்த படம் நமக்கு கனெக்ட் ஆகுமா அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்லிட முடியாது. ஏன்னா இவர் அந்த அளவுக்கு படத்தோடையும் அந்த கதையோடையும் இந்த படத்தில் நடித்த எல்லா கதை மாந்தர்களோடையும் ரொம்ப ஜெல்லாகி அந்த கதாபாத்திரமாகவே அவர் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய இருப்பும் அவருடைய நடிப்பும் இந்த கிணத்த காணும் திரைப்படத்திற்கு ஒரு முக்கியமான பிளஸ். படத்தினுடைய அடுத்த பிளஸ் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் தியாகராஜன் அவர்களை தான் நம்ம சொல்லி ஆகணும். இவர் இதுக்கு முன்னாடி என்ன படங்கள் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறதுலாம் தெரியல. ஆனால் ஒரு நுட்பமான ஒரு பர்ஃபெக்டான ஒரு சினிமாட்டோகிராஃபராக இந்த படத்தில் அவர் நமக்கு அடையாளப்படுறாரு. ஒரு கிராமம் வறண்டு போயிருக்கிற ஒரு கிராமம். அவர் அழகான கிராமத்தை கண்ணுக்கு குளிர்ச்சியாக நம்ம ஈஸியாக காட்சிப்படுத்திட்டு போயிடலாம். ஆனால் வறண்டு போயிருக்கிற ஒரு கிராமத்தை ஸ்க்ரீனில் நமக்கு விஷுவல் பண்ணும் பொழுது அந்த காட்சிகள் நமக்கு போர் அடிச்சிடக்கூடாது, ஒரு இரிட்டேஷனும் இருந்துடக்கூடாது. அந்த மியூச்சுவலாக அந்த ரெண்டு விஷயத்தையும் அவர் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி வறண்டு போயிருக்கிற ஒரு கிராமமாகவே இருந்தாலும் காட்சிகளில் அதை பார்க்கும் பொழுது ரொம்ப அழகான கிராமம் மாதிரி அவர் காட்டியிருக்கிற விதம் இருக்கு இல்லையா, தான் ஒரு ஆகச்சிறந்த சினிமாட்டோகிராஃபர் ஒளிப்பதிவாளர் அப்படிங்கிறத இவர் இந்த படத்தில் நிரூபிச்சிருக்கிறாரு. இந்த கிணத்த காணும் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சினிமாட்டோகிராஃபர் தியாகராஜன் ஒரு முக்கியமான பிளஸ். படத்தினுடைய அடுத்த குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான பிளஸ் யார் அப்படின்னா படத்தினுடைய நாயகி லவ்லின் சந்திரசேகர். இதற்கு முன்னாடி இவங்களை நம்ம வேறு படங்களில் பார்த்துருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கச்சிதமாக அவங்களுடைய முகம் பொருந்தது. ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் யோகி பாபு மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு நடிகருக்கு முன்னாடி இவங்க பெர்ஃபார்ம் பண்ணும் பொழுது எந்த தயக்கமும் இல்லாமல் எந்த பிசுறலும் இல்லாமல் ரொம்ப அற்புதமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த படத்தில் அவங்க வர காட்சிகள் ஒரு சில காட்சிகளாகவே இருந்தாலும் அந்த காட்சிகளில் இவங்க பேசுகிற வசனங்களாக இருக்கட்டும், இவங்களுடைய அந்த முக பாவனைகளாக இருக்கட்டும், இவங்களுடைய அந்த மெச்சூர்டான ஆக்டிங்காக இருக்கட்டும், ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு கேரக்டரா தனக்கு கிடைத்த வாய்ப்புலலாம் இவங்க 6 அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அற்புதமான விதத்தில் நடிப்பை வெளிப்படுத்தின வகையில் படத்தினுடைய நாயகி லவ்லின் சந்திரசேகர் இந்த கிணத்த காணும் திரைப்படத்தினுடைய பிளஸ்ஸா மாறி நிற்கிறாங்க. படத்தினுடைய அடுத்த ரொம்ப முக்கியமான பிளஸ் யாருன்னா இசையமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்னா. நிவாஸ் கே பிரசன்னா இப்போ என்ன பண்ணாலுமே அது ஹிட் ஆகுது. கிட்டத்தட்ட இது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ண படமாக இருக்கலாம் மேபி. ஆனால் அந்த படத்திலே அவர் எவ்வளோ எஃபோர்ட் கொடுத்துருக்கிறாரு, எவ்வளோ நுட்பமான இசையை கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு படம் பார்க்கும் பொழுது தெரியுது. படத்தினுடைய ஒரு பேக் போனாக ஒரு இந்த பின்னணி இசை தான் படத்தை நமக்கு ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. படத்தில் எல்லா காட்சிகள்லையும் பின்னணி இசை ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆனதுனால தான் சுவாரஸ்யமற்ற ஒரு சில காட்சிகள் கூட நமக்கு லேக் இல்லாமல் நமக்கு போர் அடிக்காமல் நம்மளால் பார்க்க முடியுது. ஆக இந்த படத்தினுடைய முதுகெலும்பாக நின்று இந்த படத்தை ஒரு உயரத்திற்கு கொண்டு போய் சேர்த்த விதத்தில் படத்தினுடைய இசையமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்னா கிணத்த காணும் திரைப்படத்தினுடைய பிளஸ்ஸாக மாறி நிற்கிறார். கிணத்த காணும் திரைப்படத்தினுடைய பிளஸ் என்னன்றதை பார்த்தோம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிராமம் சார்ந்த ஒரு படம். ஒரு கிராமத்தில் இருக்கிற பிரச்சனைகளை ரொம்ப நுட்பமாக பேசுவதற்கு முயற்சி செஞ்ச ஒரு திரைப்படம். இப்படியான திரைப்படங்களில் ஒரு பிரம்மாண்டமான ஹீரோ, நல்ல வேல்யூ இருக்கிற ஒரு ஹீரோ கால் ஷீட் தர்றதே ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை மீறி அந்த படத்தினுடைய நாயகனாக நடிப்பதற்கு யோகி பாபு சம்மதிச்சிருக்காங்க. யோகி பாபுனுடைய நடிப்பு இருக்கிறதுனால தான் அந்த படத்துக்கு ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆச்சு. எல்லாரும் அந்த படத்தை போய் பார்க்கணும்னு நம்ம நினச்சி போய் பார்த்தோம். அப்படி ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்டினுடைய கால் ஷீட் கிடைச்சதற்கு பிறகும் இந்த படத்தை இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நமக்கு ஒரு சில நேரங்களில் தோணுச்சு. அப்படி நம்மளை நினைக்க வைப்பதற்கான காரணம் இந்த படத்தினுடைய சில மைனஸ்களை சொல்லலாம். அப்படி இந்த படத்தில் இருக்கிற மைனஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துடலாம். கிணத்த காணும் திரைப்படத்தினுடைய மைனஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா முதல் மைனஸாக இயக்குனர் சுரேஷ் சங்கையா அவர்களை சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா படம் தொடங்கி நிறைய காட்சிகள் வளவளன்னு வருது. இன்டர்வல் பிளாக்ல ஒரு விஷயம் நடக்குது, அங்கிருந்து தான் கதை தொடங்குது. ஆக இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வரும்போது கதையே இன்டர்வல் பிளாக்ல இருந்து தான் தொடங்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே தேவையில்லாத காட்சிகளால் ஏன் நிரப்பி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. கதை ஒரு படம் ஆரம்பிச்சு ஒரு 5 நிமிஷத்தில் சில நேரங்களில் முதல் காட்சியிலே தொடங்கினாதான் பரபரப்பாக அந்த படம் பயணிக்கும். அது இல்லாமல் போனது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். அதற்கு காரணமாக இருந்த படத்தினுடைய இயக்குனர் சுரேஷ் சங்கையா அவர்கள் இந்த படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். இந்த
இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யோகி பாபு நாயகனாக நடிக்கிறாரு. பல படங்கள்ல நம்மளை வந்து வயிறு குலுங்க சிரிக்க வச்ச ஒரு அற்புதமான ஒரு கலைஞன் இந்த படத்துல நாயகனாக நடிக்கும் பொழுது படம் முழுக்க நிறைய நகைச்சுவை காட்சிகள் இருக்குமோ அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம இந்த படத்துக்கு போறோம். இந்த படத்தினுடைய கதை களமும் இந்த படத்தினுடைய என்டையர் பிளாட்டுமே நிறைய நகைச்சுவை காட்சிகள் வைப்பதற்கு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு பிளாட் இது. இந்த படத்துல இந்த கதையில இன்னும் அழகான நகைச்சுவை காட்சிகள் இருந்துச்சுன்னா பயங்கர சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். அப்படி இல்லாமல் பல காட்சிகள் சும்மா ட்ரையாகவே டிராவல் ஆனது படத்தை பார்த்து நமக்கு ஒரு பெரிய அயற்சியை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி எதிர்பார்த்து போய் நகைச்சுவை காட்சிகள் இல்லாமல் போனது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். படத்தை பொறுத்த வரைக்கும் இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தினுடைய மக்களினுடைய வலியை பேச போகிற படமாகத்தான் துவங்குது. படத்தில் அந்த மக்களுக்கு ரொம்ப பிரதான பிரச்சனையாக இருக்கிற ஒரு தண்ணீர் பிரச்சனையை மையப்படுத்தி தான் இந்த படம் நகரப்போதோ அப்படிங்கிற ஆர்வத்தோடு நம்ம அப்படியே நிமிர்ந்து உட்கார்றோம். ஆனால் படம் போக 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 தண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிறதையே மறந்து படம் எங்கெங்கேயோ டிராவல் ஆகி எங்கேயோ போய் முடிஞ்சது. படம் பார்க்க வந்த நமக்கு படம் எங்கே தொடங்கிச்சு, எங்கே வந்து முடிஞ்சிருக்கு, என்ன படம் இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டதை தவிர்க்க முடியல. அப்படியான ஒரு உணர்வு ஏற்பட்டது இந்த படத்தினுடைய முக்கியமான மைனஸ். படத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா படத்தினுடைய படத்தொகுப்பு. எடிட்டர் ராமர் தான் இந்த படத்திற்கு எடிட் பண்ணியிருக்காரு. இவர் நிறைய ஹிட் படங்களினுடைய படத்தொகுப்பாளர், அதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் இந்த படத்தில் இன்னும் நிறைய காட்சிகளை இவர் தூக்கியிருந்தாருன்னா படம் இன்னும் சுருக்கமாக இன்னும் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிருக்குமோ அப்படின்னு தோணுது. அதை தாண்டி படம் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரே காட்சியிலேயே டப்புன்னு ஒரு ஜம்ப் கட் இருக்கிறது நிறைய இடங்களில் நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இப்போ எவ்வளவோ டெக்னாலஜி வந்ததற்கு பிறகும் இப்படியான ஜம்ப் கட்ஸை தவிர்க்காமல் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்களே அப்படிங்கிறது நினைக்கும் பொழுதே நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. இதை கூட சரி செய்யாமல் இப்படி ரிலீஸ் பண்ண அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் பெரிய கேள்வியாகவும் இருந்தது. இந்த சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சிருந்தா படம் இன்னும் ஒரு அற்புதமான படமாக மாறி இருக்கும். அது இல்லாமல் போனது படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு கதைக்களம். படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களுமே ரொம்ப ஆழமான அற்புதமான ரொம்ப மெச்சூர்டான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு படத்துக்கு என்ன முக்கியம், கதைக்களமும் நடிக்கும் நடிகர்களும் நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா சூப்பர் தானே. அப்படி இந்த ரெண்டு விஷயமுமே பெர்ஃபெக்டாக அமைஞ்சும் இந்த படத்தினுடைய பல காட்சிகள் நமக்கு ஒட்டாமல் போனதற்கு காரணம் இந்த படத்தினுடைய காட்சிகள் எழுதப்பட்ட விதம் தான். ரைட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதியிருந்தா இந்த படம் இன்னும் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது. அது இல்லாமல் போனது இந்த படத்தினுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான மைனஸ். துவங்கி பல விஷயங்களை பேசிட்டு எதற்கும் சம்பந்தம் இல்லாத படத்திலிருந்து அப்படி விலகி நிற்கிற மாதிரியான ஒரு கிளைமாக்ஸ் காட்சி இருக்கு பார்த்தீங்களா, அந்த காட்சி இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். ஆனால் அதே நேரத்தில் அந்த காட்சி மக்களுக்கு சுவாரஸ்யத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மொட்டை ராஜேந்திரன் உள்ளே கொண்டு வந்து தல வரலாறுலாம் பேசி அப்படி இப்படி படம் முடிஞ்சு வெளியில் போகிற ரசிகர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபன்னான ஒரு மனநிலையை கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க அந்த காட்சியை எழுதி அதை படமாக்கி ஒரு வெளியில் போகும்போது ஒரு ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த விதத்தில் அந்த கிளைமாக்ஸ் காட்சி இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ப்ளஸ். படம் முழுக்க ஒரு கிராமத்தினுடைய நுட்பமான வாழ்வியலையும் அந்த மனிதர்களையும் அந்த கிராமத்தினுடைய அழகையும் ரொம்ப அற்புதமாக படம் பிடித்து நமக்கு காட்சிப்படுத்தி இருக்கிற விதம் இந்த படத்தினுடைய ப்ளஸ்ஸு. ஆனால் இந்த படத்தில் வர ஒரு சில கேரக்டர்ஸே திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பல்வேறு காட்சிகளில் வந்து நமக்கு ஒரு சலிப்பை ஏற்படுத்தும்படியாக இருந்ததும், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு கதையை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாமல் நிறைய காட்சிகளை இந்த படத்தில் அவங்க வச்சிருந்ததும் இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். கவர்மெண்ட்டே ரொம்ப பரபரப்போட பதட்டத்தோட தேர்ற ஒரு முக்கியமான விஷயத்தை அந்த ஒட்டுமொத்த கிராம மக்களும் எப்படி எடுத்து மறைச்சு வச்சாங்க அப்படிங்கிறத பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் அதை கடந்தது படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். ஆனால் அதே நேரத்தில் விரசமான காட்சிகளும் டபுள் மீனிங் வசனங்களும் இல்லாமல் ரொம்ப ஃபீல் குட் சினிமாவாக ஒட்டுமொத்தமாக குடும்பத்தோடு போய் உட்கார்ந்து நிம்மதியாக பார்க்கும்படியான ஒரு சமூகம் சார்ந்த ஒரு விஷயத்தை பேசும்படியான ஒரு படமாக அமைந்தது கிணத்த காணும் திரைப்படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ப்ளஸ். கிணத்த
கிணத்த காணும் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த திரைப்படம் நமக்குள்ளே ஏற்படுத்தின பாசிட்டிவான வைப் என்ன அப்படிங்கிறதையும் அதில் நமக்கு பிடித்திருந்த காட்சிகள் பிடித்திருந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பேசணும். அதை தாண்டி இந்த படத்தில் நமக்கு இருந்த ஒரு சில நெருடல்களையும் நம்ம வந்து நுட்பமாக விளக்கணும், பேசணும். இப்போ இது எல்லாமே நம்முடைய கருத்து தான். ஆனால் நம்முடைய நிகழ்ச்சி இந்த திரைப்படத்திற்கு வழங்கி இருக்கிற நட்சத்திர மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். கிணத்த காணும் திரைப்படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்கி இருக்கிற நட்சத்திர மதிப்பீடு 3. நேர்களே, மீண்டும் வேறொரு திரைப்படத்தோடும் அந்த திரைப்படம் சார்ந்த செய்திகளோடும் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல்.